சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம நேரத்தை எவ்வளவு வாழ்க்கையில் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பொதுவாக எல்லா மக்களுமே தன்னுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம் டைம் கிடச்சிருக்கு. அந்த 24 மணி நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி அந்த 24 மணி நேரத்தில் அதிகமான நேரங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கும், தேவையில்லாத அரட்டைகளுக்கும், தேவையில்லாத சிந்தனைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, தேவையுள்ள விஷயங்களை கற்றுக்கணுமே, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இன்றைக்கி நேரத்தை செலவிடுறதில்லை. அதிகமாகவே மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா ஜாலியாக இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாயாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலே வாழ்கிறாங்க. உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை ஒரு நன்மையாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். இன்றைக்கி பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க, மக்கள் அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறது சோஷியல் மீடியாக்கள்லையும், ஃபோன், மொபைல், இந்த மாதிரி டிவி சீரியல்களையும் இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்க தன்னுடைய நேரத்தை எப்படி பாதுகாத்துக்கலாம்? இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு நாளைக்கு நிறைய நேரத்தை வீணடிக்கிறீங்க. இப்போ அந்த நேரத்தை நம்ம எப்படியாச்சும் நம்ம சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் ஒரு திட்டமிட்டு என்ன செய்யணும், ஒரு டைம் டேபிள் போடணும். அந்த டைம் டேபிளில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் ஒரு நாளைக்கு கற்றுக்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். ரெண்டாவது, அந்த நாளில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நல்லது செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற டைம் டேபிளில் இருக்கணும். மூணாவது, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய சில நேரங்களை ஒதுக்கணும். அதே மாதிரி நம்ம வேலைகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வேலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வச்சுட்டு, எந்த வேலையில் நம்ம இருக்கிறோமோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு பொதுவாகவே மக்கள் என்ன செய்கிறாங்க, வேலை, தூக்கம், சாப்பாடு இது போன்றே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர, தன்னுடைய ஆரோக்கியத்தின் மேலே யாரும் கவனம் செலுத்துறதில்லை. நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், சரியான முறையில் சாப்பாடு கூட சாப்பிடாம தன்னுடைய வாழ்க்கையை வருமானத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை வேலைக்காகவுமே அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி செலவழிக்கணும்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியம் தான். இப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி சீர்படுத்தலாம்னா, நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், தவிர்த்துக்கணும். அதிகமாக நம்ம காரமான விஷயங்களையோ அல்லது எண்ணெய் பலகாரங்களை என்ன சாப்பிடாம நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய மூளை என்ன செய்யும், கரெக்டான முறையில் செயல்படும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை விட்டுட்டு இனி இருக்கக்கூடிய இனிமேல் இருந்து இன்னையிலேருந்து இப்பையிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய நேரத்தை ஷெட்யூல் போட்டு அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒரு நாளைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு புது விஷயங்களையோ அல்லது புதுதாக நம்மளுடைய மூளை என்ன செய்யணும், செலுத்தி ஒரு விஷயங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தணும். இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே பின்னாடி ஃப்யூச்சருடைய வாழ்க்கையை யாரும் யோசிக்கிறது இல்லை. பொதுவாக ஏனாதானாண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஃப்யூச்சருடைய வாழ்க்கையை சம்மந்தமாக யாருமே இப்போ நினைக்கிறது இல்லை. அப்போ வருங்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம் அல்லது ஒரு 12th படிக்கிறோம்னா நம்ம காலேஜ் என்ன படிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சிந்திக்கணும். ஒரு காலேஜ் போனவர் என்ன செய்யணும், நம்ம அடுத்த ஜாபுக்கு எதையெல்லாம் கற்றுக்கலாங்கிற மாதிரி அவருடைய சிந்தனைகள் இருக்கணும். இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவர் என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தால் நமக்கு சரியான முறையில் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணங்களோடும் சிந்தனைகளோட தன்னுடைய வாழ்க்கைகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு உன்னோட முடிஞ்சா நாளைக்கு நான் அதோ அப்படியே போயிடாம அடுத்த ஃபியூச்சருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபியூச்சர் பிளான் போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கை வச்சு ஒரு ஃபியூச்சர் பிளானோட நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போனோம்னு சொன்னால் இறைவன் நமக்கு உதவியாக இருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும்.